வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை கடையல். இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்னென்னா, மணத்தக்காளி கீரை வந்து நம்ம ஒரு கட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன, மணத்தக்காளி கீரையில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு கட்டு அளவுக்கு இருக்குது. இது வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா இந்த காம்பும் நல்லா சேர்த்துக்கலாம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் லாஸ்ட்டில் இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதில் அப்படியே நல்லா தண்ணி வடிஞ்சிரும். இதுக்கு வந்து என்னென்னா 50 கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம், பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் வந்து நம்ம உடனே போட வேண்டாம், கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். கூடவே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி இல்லைனா ஆப்பிள் தக்காளி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நீங்கள் முழுசாக போகிறதுனா ஃபஸ்ட்லேயே வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதாவது தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வதங்க ரொம்ப கம்மியாயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வந்து மூடி வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படியே லைட்டாக அப்படியே சுண்டிகிட்டே வந்துடும். கீரை 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு, அதாவது தண்ணி நிறையா விட ஆரம்பிச்சிடும், ஏன்னா உப்பு போட்டதுனால. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட என்னென்னா கொஞ்சமாக நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சாம்பார் தூள் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், ஜாஸ்தி ஆட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பருப்பு ரெண்டுமே நல்லா, அதாவது மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி. சுவையான மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி. மணத்தக்காளி கீரை கடையல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை. ஆனால் அவர் வீணாக எண்ணுவனவோ கோடியும் அல்ல, அதன் மேலும் அளவற்ற பலவாகும்.